ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்தியமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யம் அச்சுதபதாம்புஜயுக்மருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாயமேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதிः சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய நः குலபதேர்வகுலாபிராமம் ஸ்ரீமத்ததங்கிரியுகலம் பிரணமாமி மூர்ध्ना. பூதம் சரஸ்ச மஹதாஹ்வய பட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகிவாஹான் பக்தாங்கிரேணு பரகால யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத்பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயம் உதீரயேத். வியாசம் வசிஷ்டநப்தாரம் சக்தேஃப் பௌத்ரம் அகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம். வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமः. யோகோஷதம் கனகஸ்ருங்கமயம் ததாதி விப்ராய வேத விதுஷே ச பகுஸ்ருதாய புண்ணியாம்ஸ்ச பாரதகதாம் ஸ்ருணுயாம்ஸ்ச நித்யம் துல்லியம் பவதி தஸ்ய ச தஸ்ய சைவ. நம் பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய இதிகாசங்களில் ஒன்று ஸ்ரீமத் ராமாயணம், மற்றொன்று ஸ்ரீ மகாபாரதம். ஸ்ரீமத் ராமாயணம் இதிகாச சிரேஷ்டம் அப்படின்னு பேர், த பெட்டர் அமங்ஸ்ட் த டூ. ஆங்கிலத்தில் கிராமரில் வியாக்கரணத்தில் டிகிரீஸ் ஆஃப் கம்பேரிசன்னு வரும். பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ். ஏக வஸ்துவாக இருந்துட்டானே ஹீ இஸ் அ குட் பாய். இதே ஒரு தாய்க்கு 2 குழந்தைகள் இருந்ததென்றால் உடனே எல்லாரும் என்ன கேட்பா, உங்கள் 2 குழந்தைகளில் எது கொஞ்சம் சமத்து? தாய்க்கு பிடிக்காது, ஆனாலும் ஷீ வில் பி ஃபோர்ஸ் டு கம்பேர். சமத்து தான், ஆனால் முதல்து மாதிரி வராது, அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்கிறா பாருங்க. அப்போ பெட்டர் அப்படின்னு வந்துடுது. இதே தான் இதிகாசங்கள்லேயும். ராமாயணம் மகாபாரதத்தில் எது சுவாமி உத்தமம்னு கேட்டால் பிள்ளலோகாச்சார் சாதிச்சார், இதிகாச சிரேஷ்டமான ஸ்ரீமத் ராமாயணத்தால். பெட்டர் இது ரெண்டுத்துலையும் ராமாயணம் நுட்டார். சுவாமி ராமாயணத்தை சட்டு பெட்டர் நுட்டீரேன்னா, ராமாயணம் சொல்ல வந்ததை மட்டும் சொல்லிட்டு போச்சும்பா பெரியவாள்லாம். ராமன் எதற்காக பிறந்தான், ராமன் எப்படி பிறந்தான், ராமன் பிறந்தான், வளர்ந்தான், கற்றான், பயின்றான், மணந்தான், சென்றான், வென்றான், வந்தான், ஆண்டான். இதுதான் ராமாயணம். எல்லாம் பார்த்தேன்னா ராமரோடு நீங்கள் சம்மந்தப்படுத்தி விடலாம். ராமர் பிறந்தார், ராமர் கற்றார், ராமர் வளர்ந்தார், இப்படி எல்லாம் ராமரோடு ஆரம்பித்து ராமரோடு முடிஞ்சுருது. ராமர்னு சொல்கிற இடத்துல எல்லாம் சீதையும் அடங்கியிருக்கா. அந்த இடத்துல சீதாயாச்சரிதம் மகத் இருக்கட்டும். தனிச்சிறையில் விளப்புற்ற கிளிமொழியாள்னர் ஆழ்வார். அதனால் 2 பேரும் சேர்த்து இப்படி வந்தா போனால் இப்படி இருக்குது ராமாயணம். மகாபாரதம் அப்படி இல்லை. சொல்ல வந்தது வியாசர் கிருஷ்ணரை பற்றி. கிருஷ்ணர் எங்கேயோ வருவர். எப்படி வரோன்னா மகாபாரதம் கிருஷ்ணரை பற்றி சொல்லணும்னு ஆரம்பித்தார் வியாசர். சந்தனுவை பற்றி சொன்னார், அவருக்கு இருந்த பத்னியான கங்கையை பற்றி சொன்னார், அவளுக்கு பிறந்த பிள்ளையான தேவவிரதன்கிற பீஷ்மரை பற்றி சொன்னார், அப்புறம் சத்தியவதியை பற்றி சொன்னார், பராசரரை பற்றி சொன்னார், வியாசரை பற்றி சொன்னார், சித்ராங்கதனை பற்றி சொன்னார், விசித்திர வீரியனை பற்றி சொன்னார், அம்பிகா அம்பாலிகையை பற்றி சொன்னார், விதுரனை பற்றி சொன்னார், பாண்டுவை பற்றி சொன்னார், திருதராஷ்டனை பற்றி சொன்னார், கௌரவாளை பற்றி சொன்னார், பாண்டவாளை பற்றி சொன்னார், யுயுத்சுவை பற்றி சொன்னார், கர்ணனை பற்றி சொன்னார், துருபதனை பற்றி சொன்னார், துரோண துருபதர்களுக்கு இருந்த அந்த பகைமையை பற்றி சொன்னார், திரௌபதியை பற்றி சொன்னார், அவள் கல்யாணம் பண்ணிட்டதை சொன்னார், கிருஷ்ணரையும் சேர்த்து சொன்னார். இப்போ கிருஷ்ணரை பற்றி சொல்லணும்னு ஆரம்பித்து அது ஒரு ஓரமாக தள்ளி போயிடுத்து பாருங்க. அதனால் ராமாயணம் வசந்துடுத்தான். ஆனால் மகாபாரத கட்சியினர்னு இருக்க மாட்டாளா, எம்கே மகாபாரத கழகம்னு ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எம்கேயில் இருக்கவாள்லாம் சொல்கிறா, இல்லை சுவாமி ராமாயணத்தில் ராமரை பற்றி மட்டும் சொன்னால் நன்னா இல்லையோனோ. இப்போ இது ஒரு இடத்துக்கு போகிறேள். முன்னெல்லாம் எப்படின்னா இந்த போஜனாலயங்களுக்கெல்லாம் போனால், ஹோட்டல்ஸ்க்கெலாம் போனால் அவன் கொடுக்கறத நீங்கள் சாப்பிட்ணும். நீங்களாக தேர்ந்தெல்லாம் எடுக்கவே முடியாது. அவன் ஒரு குழம்பு சாத்தமது அவ்வளோதான் இன்றைக்கி பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்க பரிசாரகர், அதை தான் நீங்கள் சாப்பிட்டுட்டு வரணும்.
இதே சில இப்போ போஜனங்களில் என்னென்னா ஒரு புஃபே மாதிரி வச்சுட்றா. அதில் நீங்கள் எடுத்துட்டேன்னா அலா கார்ட்டே மாதிரி நீங்கள் வேணுங்கிறதெல்லாம் போய் எடுத்துட்டு பகவான் கோவர்தன பர்வதத்தை சுமந்தார் போல் ஒரு தட்டை எடுத்துட்டு வந்து அத்தனையும் போட்டுண்டு நம்ம இடத்துக்கு வந்து சாப்பிட்லாம். அப்போ என்ன ஆகிடுது, நமக்கு வேணும் வேண்டாதது தீர்மானம் பண்ணிக்கலாம். அதில் அவன் சொல்கிறான், உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னு சொல்லுங்க சார், பண்ணி தரேங்கிறான். அதே மாதிரி நமக்கு வேணுங்கிறாப்பில் இருக்கிறது மகாபாரதம். ஏன்னா மகாபாரதத்தில் பதிவிரதா தர்மத்தை பற்றி சொல்லியிருக்கா, ஒருவனுக்கு பல பத்னிகள் பற்றி சொல்லியிருக்கா, ஒருவளுக்கு பல பத்திகளை பற்றி சொல்லியிருக்கா. அதாவது மகாபாரதத்தை பொதுவாக எப்படி சொல்லுவா எல்லாரும், அது ரொம்ப ரியலிஸ்டிக் சார். ராமாயணம் ரொம்ப ஐடியலிஸ்டிக். இப்படித்தான் இருக்கணும்னு ராமாயணம், எப்படி இருந்தாலும் இருக்கலாம்ங்கிறது மகாபாரதம்னு அது ஒரு விதமாக பார்ப்பா. ஒவ்வொரு கோணத்தில் பார்க்கலாம். ஆனால் நமக்கு வேணும்னு பார்க்க வேண்டும் என்றால் மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய ரத்னங்கள் 5. 1 யக்ஷ பிரஷ்னம். மறுபடியும் நான் சொல்லிட்டு இருப்பேன், முதல்ல ஒரு 5-10 நிமிஷம் ரிவிஷன். ஏன் இது பண்ணுறோன்னா, ஒரு 4-5 நாள் நீங்கள் கேட்டுட்டே இருந்தேன்னு வச்சுங்கோ, ரெஜிஸ்டர் ஆகும் மைண்டில். சொன்னத்தையே திருப்பி 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 சொன்னால்தான், ஆவருத்தி செய்தால்தான் மனத்துக்கு ஏறுமே ஒழிய இல்லாட்டா ஏறாது. இப்போது மனப்பாடம் அப்படின்னு ஒன்று உண்டு, தமிழில் சொல்லுவாங்க மனப்பாடம் பண்ணு. மனப்பாடம் அப்படின்னா மனசில் அதை ஏற்றிக்கும். காரணம் என்னென்னா, எல்லா இடத்துலையும் நம்ம புஸ்தகத்தை எடுத்துன்னு போக முடியாது, எல்லா இடத்துலையும் கூகுள் ஆச்சாரியார் வரமாட்டார். நமக்கு நம்மளுடைய எண், இப்போது நம்ம ஃபோன் நம்பர் கேட்டாலே கொஞ்சம் குழம்புறது பாருங்க. நான் உங்களுக்கு ஒரு மிஸ்ட் கால் கொடுக்குறேன், உங்கள் ஃபோனில் என்னுடைய நம்பர் வருதுன்னு பார்த்து சொல்லுங்கோங்கிறோம். அப்படின்னா என்ன, நமக்கு ஞாபக சக்தி இல்லைங்கிற அர்த்தம். அதனால் மறுபடியும் சொன்னால் நமக்கும் வரும். சொல்கிறவருக்கும் ப்ராக்டிஸ், கேட்குறவாளுக்கும் ப்ராக்டிஸ். விதுர நீதி, யக்ஷ பிரஷ்னம், சனத் சுஜாத்தியம், விஷ்ணு சஹஸ்ரநாமம், பகவத்கீதை லோக பிரசித்தி இல்லையா. அந்த காலத்திலேருந்து சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கா. அது இருக்குது பகவத்கீதை. விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு ஏற்றம் அதிகம். அடியேனே ஒரு 2.5 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கேன். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் ஒவ்வொரு நாமாக்கும் அர்த்தம் சொல்லி இது வரைக்கும் ஒரு 125 மணி நேரம் சொல்லியிருக்கேன். 125 ஹவர்ஸ் சொல்லியிருக்கேன். அதுவே 840 நாமாக்கள் ஆயிருக்கு. இன்னும் 160 நாமாக்கள் விஞ்சிருக்கு. அத்தனையும் உங்கள் குழாயில் இருக்குது, யூடியூப்பில் இருக்குது. ஏன்னா பல பேர் என்னென்னா தூய தமிழில் பேச வேண்டும் அப்படின்பா. ஏன்னா இனிமேல் அப்படி பேசுறதா ஒரு மொழி என்ன சொன்னி ரொம்ப ஆங்கில சப்தங்கள்லாம் பிரயோகப்படுத்துகிறேன். அதனால் உங்கள் குழாயில் உள்ளது. அப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எப்போது அது ஏறுகின்றது அந்த உங்கள் குழாயில், முகப்புத்தகத்தில் பார்த்தால் தெரியும். இப்படி இனிமேல் அப்படி தான் சொல்லணும் போல இருக்கு. ஒரு ரசனை இல்லையா, நமக்கும் தமிழ் பற்று இருக்குதுன்னு காமிக்க வேண்டாமா. அதனால் இருக்குது விஷ்ணு சஹஸ்ரநாமம். சனத் சுஜாத்தியம் ரொம்ப யாரும் உபன்யாசம் பண்ண மாட்டா. ஆனால் அதுக்கு ஆதிசங்கர பகவத்பாதாலே ஒரு வியாக்கியானம் பண்ணினதாக உண்டு. அது அடியன்கிட்ட இருக்குது அந்த வியாக்கியானம். அது இன்னும் முதல்ல இதை முடிக்கிறேன், அப்புறம் அதை பார்க்கலாம். ரொம்ப ஓவர் விஷன் போடணும். விஷன் 2020 2013 கவர்மெண்ட் போடுற மாதிரிலாம் போட முடியாது உபன்யாசத்துக்கு. முதல்ல இதை முடிக்கலாம் ஆச்சு. அடுத்தது விதுர நீதி. ரொம்ப ஆச்சரியமான வார்த்தைகள், பல பேர் உபன்யாசம் பண்ணுறா. ஆனால் அதில் என்னென்னா 430 ஸ்லோகங்களோ என்னவோ, ஒரு ஸ்லோகத்துக்கும் அர்த்தம் சொல்லிட்டு அது வருஷமாக போயிட்டு இருக்கோம். இன்னொன்று என்னென்னா, விதுரர் பாவம் ரொம்ப கரெக்டாக இருந்தவரா. அதனால் அவர் சொல்லக்கூடிய நீதிகள்லாம் பார்த்தா நம்மளை வச்சு இப்படி இருக்கக்கூடாதுன்னு எழுதியிருக்காரோன்னு தோணும். ஒன்றுத்தையும் பார்த்தா நம்மளை வச்சு இப்படி இப்படி இருக்கக்கூடாதோன்னு தோணும். இருக்கட்டும். இப்போ யக்ஷ பிரஷ்னம், இது கொஸ்டின் அண்ட் ஆன்சராக இருக்குது. இப்போ நீங்கள் எங்கே போங்கோ எல்லாமே ஒரு குவிஸ் தானே வைக்கிறா. இப்போ குவிஸை வச்சு தான் பல இடத்துல போட்டியே நடக்கிறது. 1 கோடி நீங்கள் ஜெயிக்கணும்னா அவர் கேட்கக்கூடிய கேள்விகள், பல கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். இப்போ அதில் ஒரு விஷயம் இருந்து நீங்கள் பார்த்துருப்பேன். இந்த 1 கோடியிலலாம் என்ன பண்ணிடுறான்னா, அவருக்கு தெரியறது அத்தனை கேள்விகளுக்கும் நமக்கு பதில் தெரியக்கூடிய வாய்ப்பு இருக்காதுன்னு. நம்ம சர்வஜத்வம் நம்மக்கிட்ட இல்லை. அதாவது ஆம்னி சென்ஸ் அப்படின்பா. அதாவது எல்லாத்த பற்றிய ஞானம் நமக்கு இல்லை. பல பேர் சொல்லுவா, சார் மெக்கானிக்கல் இன்ஜினியர்னா உடனே நான் ஏதாவது இது எக்ஸ்சேஞ்சர் பற்றி கேட்டேன்னு வச்சுக்கோங்க, ஹீட் எக்ஸ்சேஞ்சர் அதை பற்றி கேட்டேன். இல்லை சுவாமி, அதெல்லாம் கெமிக்கல் இன்ஜினியர்கிட்ட போய் கேளுங்க, நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான் அப்படின்னு சொல்லிடுறோம் இல்லையா. அதே மாதிரி எல்லாத்த பற்றியும் நமக்கு ஞானம் இருக்கணுங்கிறது இல்லை. அதனால் அந்த போட்டி ஏற்பாடு பண்ணுற வாழை என்ன பண்ணிடுறான்னா, ஹெல்ப் லைன் அப்படின்னு கொடுத்துட்றா. நீ உன்னுடைய தோழன்கிட்ட கேட்கலாம் ஆச்சா. அடுத்தது நான் உனக்கு கொடுக்கக்கூடிய ஆப்ஷன்ஸில் 2 எடுத்துடுறேன், 2 கொடுத்துட்றேன் உனக்கு. இல்லாட்டா வந்திருக்கிறவாளுடைய ரேட்டிங்கை வச்சு நீ பார்த்துக்கோ, ஆடியன்ஸ் போல் அப்படிங்கிற கேள்வி வருது. இது தசரதரின் பத்னிகளில் இந்த 4வரில் யார் தசரத பத்னி அல்ல? கௌசல்யா, கைகேயி, சுமித்ரா, சீதா. அவர் சொல்கிறார் ஆடியன்ஸ் போல் எடுக்கிறேங்கிறார். பாருங்க,
மெனக்கெட்டு இவ பேனரெல்லாம் போடுறா, யக்ஷ பிரஷ்னம் சொல்கிறோம், மகாபாரதம் சொல்கிறோம், அவர் வரார் இவர் வரார்னு. அதாவது பாரத தேசத்தில் இருந்து நமக்கு நம்ம கலாச்சாரத்தின் பேசிக்ஸ் தெரிய மாட்டேங்கிறது. பல பேர் சொல்லுவா, என்ன சுவாமி தெரிஞ்சாதான் நல்லவரா கெட்டவராங்கிறது இல்லை. இக்னரன்ஸ் இஸ் பிளிஸ்ன்னு ஏதோ ஒரு முட்டாள் சொல்லி வச்சுருக்கார். இக்னரன்ஸ் இஸ் நெவர் பிளிஸ். எவ்வளவுக்கு எவ்வளோ நமக்கு ஞானம் கிடைக்கிறதோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு சமிருத்தி. ஒன்றுமே தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறது நன்னாவே இல்லை. அதனால் பேசிக் நமக்கு தெரியணும், ஓரளவுக்கு நம்ம கலாச்சாரம் நமக்கு தெரியணும். இது நம்ம பூமியில இருந்து நம்ம பேசணும். ராமாயணம் பிறந்த பூமி, அதுக்காக தானே உத்தரப்பிரதேசத்தில் உட்காந்து மெனக்கெட்டு போராடிட்டு இருக்கா, ராமர் பிறந்த பூமி ராமர் பிறந்த பூமின்னு. இதே இந்தோனேஷியா லோகத்திலேயே உலகத்திலேயே மேக்சிமம், அதாவது டென்ஸ்லி பாப்புலேட்டட் இஸ்லாமிக் கண்ட்ரி. அது பாப்புலேஷன் படி பார்த்தேன்னா பாரத தேசத்தில் தான் நிறைய துருஷ்கர்கள் இருக்கா. ஆனால் துருஷ்கர்களின் டென்ஸ் பாப்புலேஷன் எது? ஏன்னா இங்கே என்ன ஆயிடுறது, ஒரு 100 ஹிந்துக்கள் கிறிஸ்துவர்களுக்கு நடுவில் அவா இருக்கா, சேர்த்து வச்சா நிறைய பேர் இருக்கா. டென்சிட்டிங்கிறது நம்ம அப்படி பார்க்கறதுலையே ஒரு பர்டிகுலர் ஏரியாவை எடுத்து இவ்வளவு பேர் இருக்காங்கிறதுல பார்க்கும்போது இந்தோனேஷியாங்கிற நாடு வருது. அது ஆர்ச்சிபெலாகோன்னு பேர் ஜியாகிரஃபியில். a group of 16,000 ஐலண்ட்ஸ். அதில் நிறைய துருஷ்கர்கள் தான் இருக்கா. அதில் அடியன் 2012 2013 உபன்யாசம் போய் பண்ணேன். நம்ம தமிழர்கள் நிறைய பேர் இருக்கா, அங்கே போய் உபன்யாசம் பண்ணேன். அங்கே பண்ணும்போது நான் இது முன்னாடி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், பல பேர் கேட்டிருப்பேள். என்னென்னா, அடியனோட கூட ஒரு டிரைவர் வந்தார். டிரைவர் அவர் பேசக்கூடிய மொழி அடியனுக்கு தெரியாது, நான் பேசுகிற மொழி அவருக்கு தெரியாது ரொம்ப. ஆனால் 2 பேரும் பேசிட்டோம், அதுதான் அதில் அழகு. என்னென்னா, அவர் பாஷா அப்படின்னு ஒரு மொழி பேசுகிறார். பாஷான்னு பேர். பாஷாங்கிறது எங்கேன்னு வந்திருக்கு, சம்ஸ்கிருத சப்தம் பாஷா ஜானம்னு சொல்கிறோம் இல்லையா, பாஷா அப்படின்னு ஒன்று பேசுகிறேன். ஆச்சு. நடுவில் ஒரு இடத்துல நின்னார். காரை நிறுத்திட்டு போய் தன்னுடைய மிதியடி எடுத்தார், விரிச்சார், தன்னுடைய தொழுகையை செய்துவிட்டு வந்தார். நான் பார்த்தேன், ஸ்வதர்மத்தை கடைப்பிடிக்கிறப்பா, உனக்கு சொன்ன தர்மத்தை நீ கடைப்பிடிக்கிற, பெருமையாக இருக்குது. முதல்ல உன் பேரை சொல்லு. ஏன்னா 3 நாள் ஓட்டிகிட்டு இருக்கார் எனக்கு வாகனம், சாரதி அவர் தான். அதனால் எம்மை பார்த்த அவர் சாரதி. அதனால் அவரை கேட்டேன், சுவாமி உங்களுடைய பேர் என்னன்னு? ஆதித்யான்னர். இல்லையா, நம்ம மெனக்கட்டு இங்கே எனக்கு மெயில் எழுதுவா, சார் ஐ ஹவ் பீன் பிளெஸ்ட் வித் அ பாய் சைல்ட், ப்ளீஸ் கிவ் மீ அ நேம் விச் நோபடி ஹஸ் கிவன். எனக்கு எப்படி தெரியும்? யாரும் கொடுக்காத பேர் கொடுங்கோர்னா எனக்கு எப்படி தெரியும்? யாரெல்லாம் என்ன கொடுத்துருக்காளோ அந்த பேர் தானே எனக்கு தெரியும். அவர் மெனக்கிட்டு ஆதித்யான்னு வச்சுருக்கார். எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம பாரத தேசத்தின் கலாச்சாரம் அவ்வளவு பேருக்கு உள்ள. இத்தனைக்கும் நீங்கள் இந்தோனேஷியாவில் போய் பாருங்கோ, அந்த மாலுக்கெல்லாம் இப்போ உங்கள் மால் பேர் என்ன? புரூக்ஃபீல்ட் மால். ரொம்ப நல்ல உயர்ந்த மாலாக இருக்குது. பாகவத உத்தமாலாம் தன்னுடைய பொன்னடியை சாத்தக்கூடிய மால் இருக்கட்டும். அங்கே மால் பேர் என்ன தெரியுமா? அயோத்தியா மால். இருக்கிறதுக்குள்ளே நீங்கள் ஜகார்த்தாவில் போய் பெரிய மாலை போய் தேடி போய், நம்ம ஊரில் அயோத்தியா மால் வச்சா உடனே 10 கோடி பிடிச்சிருவா. அயோத்தியான்னு எப்படி வைப்பேள்? இது வடமொழி சொல், தென்மொழியில் வைக்க வேணும். சரி சுவாமி, தென்மொழியில் வைக்கலாமே, சென்னை பட்டணம் அப்படின்னு வைக்கப்படாது. ரொம்ப யாருக்குமே புரியாத ஃபீனிக்ஸ், ஓரியான் இப்படின்லாம் வச்சாதான் நமக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் அந்த நாட்டில் கொண்டு வச்சிருக்கா அயோத்தியா மால் அப்படின்னு வச்சுக்கா. காரணம் என்னென்னா, நம்ம கலாச்சாரத்தை நம்மளே பெருமையாக வச்சுக்கலேன்னா யார் வச்சுப்பா சொல்லுங்க. அதனால் அதிலெல்லாம் நம்ம ஷேமே பார்க்கக்கூடாது. தெரியாமல் இருப்பது தான் வெட்கப்பட வேண்டுமே ஒழிய தெரிஞ்சதுனால வெட்கமே படக்கூடாது. இருக்கட்டும். இப்பேற்பட்ட நாடுகள்லாம் பார்த்தேன்னா நம்ம கலாச்சாரம் முடிவு இருக்குது. அங்கே நீங்கள் ஏதாவது ஒரு கடையை நுழைஞ்சேன்னா 2 பேர் கை குப்புவா. இப்போல்லாம் நம்ம நகை கடைக்கு போனாலே நீங்கள் வாங்கோ, எவ்வளோ வேணாலும் வாங்குங்கன்னு சொல்கிறா பாருங்க. அதே மாதிரி அங்கே 2 பேர் வரவேற்பா. ஜெய் சுபத்ரா, ஜெய் அர்ஜுனா அப்படின்லாம் சொல்லி ஒரு கடையிலையும் வரவேற்பா. ஏமா சுபத்ராவை பற்றி அவளுக்கு தெரியுமான்னு கேட்டால் தெரியறது தெரியாதது இல்லை. அவளுடைய விழிச்சொல்லே அதுதான் இருக்குது, கிரீட்டிங்ஸ். அதுவே அவளுக்கு அப்படி தான் இருக்குது. அதனால் அப்பேற்பட்ட பாரத பூமியில் பிறந்த நாம் ஸ்ரீ மகாபாரதமான பஞ்சம வேதத்தில் 5 ரத்னங்களாக இருக்கக்கூடிய ஓர் ரத்னம் யக்ஷ பிரஷ்னத்தை பற்றி கடந்த 3 நாட்களாக அனுபவித்து வந்தோம். அதில் என்னன்னு பார்த்தோம், வனத்துக்கு போயிருக்கா 12 வருஷம் பஞ்சபாண்டவாள். போன பொழுது என்னாச்சு, முடிகிற சமயம் அந்த அரணிக்கட்டையை எடுத்துக்கொண்ட அந்த மான் கொம்பிலிருந்து கட்டையை எடுத்துக்கொண்டு வர வேண்டும், அதை அந்த அந்தணனுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஓட, தாகம் எடுக்க நச்சுப்பொய்கையை அடைய, நகுல சகதேவ பீம அர்ஜுனாதிகள் அதை குடித்து பருகி மூர்ச்சையாகிவிட யுதிஷ்டனும் அவ்விடத்துக்கு வந்தார். வந்தவுடனே ஒரு அசரீரி வாக்கு கேட்டுது. அது சொல்லிட்டு, நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீ பதில் சொன்னியான, தென் யூ ஆர் எலிஜிபிள் டு ட்ரிங்க்.
இருக்கு. அப்போ உன்னுடைய தமையன்மார்கள் எல்லாம் பிழைப்பார்கள் என்று சொல்ல, அப்போது யுதிஷ்டிரன் அவரை பிரத்யட்சமாக வரச் சொல்ல, அவனும் ஒரு கொக்கூர் ஊழ்வு கொண்டு வர தர்மதேவதையாக கேள்விகள் வினவினான். 124 கேள்வி. முதல் நாள் 16 கேள்விகள் பார்த்தோம். 2ஆம் நாள் 17வது கேள்வியிலேருந்து 48ஆம் கேள்வி வரைக்கும் பார்த்தோம். நேற்றைய தினம் 49ஆம் கேள்வி தொடங்கி இது வரைக்கும் பார்த்துருக்கோம். 73 வரைக்கும் பார்த்துருக்கோம். ஆனால் நேற்று பார்த்த கேள்விகளை ஓரளவுக்கு ரிவைஸ் பண்ணிடலாம். ஏன்னா பல பேர் நேற்று வர முடியல, அவளுக்கு ஆடி வெள்ளி கொஞ்சம் காரியம்லாம் இருந்திருக்கும். அதனால் அவளுக்காக இதுவரை அப்படின்னு காமிச்சுடலாம். அப்புறம் இனி ஏற்கனவே வந்த வாளுக்கு ரிவிஷன், வராத வாளுக்கு அது ஒரு பெரிய இன்ட்ரோடக்ஷன் மாதிரி இருக்கட்டும். அதனால் கிம் ஸ்விதேக பதம் தர்மியம், கிம் ஸ்விதேக பதம் யசஹ, கிம் ஸ்விதேக பதம் ஸ்வர்க்யம், கிம் ஸ்விதேக பதம் சுகம், கிம் ஸ்விதேக பதம் தர்மியம். எது தர்மத்துக்கு உதவும் அப்படின்னு கேட்டபோது டேலண்ட், எபிலிட்டி, டெக்ஸ்டிரிட்டி அப்படிங்கிறார். இந்த டெக்ஸ்டிரிட்டிங்கிறது ரொம்ப ஸ்கில்டு அப்படின்னு அர்த்தம். பொதுவாக ஆங்கிலத்தில் ரைட் ஹேண்ட் சைடில் எழுதுகிறவாளுக்கு, ரைட் கையை பிடிச்சு எழுதுகிறவாளுக்கு என்ன பேர் தெரியுமோ? என்ன சுவாமி இதுதான் உங்ககிட்ட ப்ராப்ளம், ஆரம்பிச்சுட்டீர் கேள்வி கேட்குறது. ஏதோ இத்தனை நாளி போனா போகிறதேன்னு சொல்லிட்டு இருந்தால் ஏதோ பிகம் பிக் ப்ராப்ளம் சார். ரைட் ஹேண்ட் சைடில் எழுதினா டெக்ஸ்ட்ரஸ் அப்படின்னு பேர். ரைட் கையில் எழுதினா டெக்ஸ்ட்ரஸ். இதுக்கு தரு மூல வார்த்தை எதுனா டெக்ஸ்டர் அப்படின்னு அர்த்தம். டெக்ஸ்டர்னா ஸ்கில்டு, புத்திமான். அதனால் டெக்ஸ்ட்ரஸ் அப்படின்னு அர்த்தம். லெஃப்ட் கையில் எழுதினா, இடது கையில் எழுதினால் அவருக்கு சினிஸ்ட்ரஸ் அப்படின்னு பேர். இதற்கு மூல வார்த்தை சினிஸ்டர். சினிஸ்டருக்கு அர்த்தம் குரூர புத்தி உடையவர். நான் லெஃப்ட் ஹேண்டர் தான். அதனால் குரூர புத்தி உடையவருக்கு சினிஸ்டர் அப்படின்னு பேர். சினிஸ்ட்ரஸ் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்டில் எழுதுறது. ரைட்டில் எழுதினா டெக்ஸ்ட்ரஸ், இதில் எழுதினா சினிஸ்ட்ரஸ். ரெண்டு கையிலையும் எழுதலாம். வெரி குட். ஆம்பிடெக்ஸ்ட்ரஸ் அப்படின்னு பேர். ஆச்சா, இது எழுதுவதற்கு. இப்போ அர்ஜுனனுக்கெலாம் பாவம் ரிட்டன் எக்ஸாம்லாம் கிடையாது, எல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் தான். அவன் அந்த காலத்தில் ஒரே ஒரு வாரியர். எப்படின்னா 2 கையாலையும் ஒரே சமயத்தை வில்லடிப்பார். நம்ம பாகுபலி கூட அதை பண்ணலை. ஒரே சமயத்தில் 2 கையாலையும் அடிப்பார். இப்படி 2 வில்லை வச்சுப்பா. கரெக்டாக இந்த காலில் இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணிப்பான்னா, இந்த கால் கட்டை விரலுக்கும் 2வது விரலுக்கும் நடுவில் அந்த வில்லை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக அடிப்பா. பொசிஷன் பண்ணிக்கணும் கரெக்டாக. இப்படி அடிப்பா, இப்படி அடிப்பா, இப்படி அடிப்பா, இப்படி அடிப்பா. 2 சமயத்துலையும் அடிக்கலாம். இந்த மாதிரி ஒரே சமயத்தில் 2 வில்லை பயன்படுத்தக்கூடியவனுக்கு சவ்யசாச்சி அப்படின்னு பேர் சம்ஸ்கிருதத்தில். அர்ஜுனனுக்கு பல பெயர்களில் ஒரு பேர் சவ்யசாச்சின்னு பேர். இதே நீங்கள் பெங்காலுக்கெல்லாம் போயிட்டேன்னு வச்சுங்கோ, வக்காரத்தை பக்காரமாக மாற்றிடுவா. அப்போ சவ்யசாச்சி அப்படின்னு பேர். அவர் பெரிய துணியெல்லாம் டிசைன் பண்ணிட்டு இருக்கார் இப்போ உட்காந்து. அந்த காலத்தில் சவ்யசாச்சி வில்லேருந்து அம்படிச்சார். இந்த சவ்யசாச்சிங்கிறது அர்ஜுனனுக்கு இருந்த 10 முக்கியமான பெயர்களில் ஒரு பேர். விஜயன், குடாகேஷன். குடாக்கான தூக்கம், தூக்கத்தை ஜெயிச்சவன். அதனால தான் பெருமாள் பார்த்து அவனுக்கு பகவத்கீதை சொன்னார். ஏன்னா பகவத்கீதைனால கொஞ்சம் தூக்கம் வரும். தூங்குறவனா பார்த்து வச்சுப்டா இவர் பாவம் மெனக்கட்டு சொல்ல அவன் தூங்கக்கூடாதுங்கிறது. குடாகா, தூக்கத்தை ஜெயிச்சவன் விஜயன். இந்த பெயர்களை எல்லாம் தான் உத்தரகுமாரன் கேட்குறான். உத்தரகுமாரன் கேள்விப்பட்டு கேட்ட அந்த விராட்ட பர்வாவில் இருந்த அந்த ராஜாவுடைய பிள்ளை சண்டை போடுறேன்னு சொல்லிட்டு வந்தான். அந்த கௌரவ சேனையை பார்த்துட்டு ஐயோ எனக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்லி போட, அப்போ பிருகன்னலையாக இருக்கக்கூடிய அர்ஜுனன் சொல்கிறான், நான் சண்டை போடுறேன். நீ பிருகன்னலை அலி எப்படி சண்டை போடுவேன்னு கேட்டபோது நான் தான் அர்ஜுனன் உருமாறி வருகின்றான். அந்த உரு மாறும்போது இந்த உத்தரகுமாரனுக்கு கொஞ்சம் ஆதார் கார்டு கேட்குறாப்புல கேட்குறாரு. அந்த அர்ஜுனனுடைய 10 பேரை சொல்லுன்னு சொல்லும் போது அர்ஜுனன் கிட்டேயே என்ன திருநெல்வேலிக்கே ஏதோ இருக்கே, அதே போல் அர்ஜுனனுக்கே அவன் பேரை சொல்லும்போது அந்த பெயர்கள்லாம் சொல்கிறார். அதனால் அப்பேற்பட்ட விஷயத்தை பார்த்தா டெக்ஸ்டர், டெக்ஸ்டிரிட்டி அப்படின்னா எபிலிட்டி, டேலண்ட்டுன்னு அர்த்தம். அதனால் கிம் ஸ்விதேக பதம் தர்மியம், எது உயர்ந்த எபிலிட்டி அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறார். தாக்ஷ்யமே, எது தர்மத்துக்கு உதவும்னு கேட்டால் அவர் சொல்கிறார். தாக்ஷ்யமே கபதம் தர்மியம். டேலண்ட், எபிலிட்டி தான் தர்மத்துக்கு உதவும். இது எப்படி சுவாமி புரிஞ்சுக்கிறதுனா, பரம பாகவத மௌனி வரச சிவிபாகர சனக சனந்தன தீஷ சுரகிம் புருஷ கனக கஷிபு சுத நாரத தும்புரு பவன சூனு பால சந்திரதர சுக சரோஜ பவ பூசுரவருలు పరమ పావనులు ఘనులు శాశ్వతులు కమల భవ సుఖము సదానుభవులుగా ఎందరో మహానుభావులు.
As I'm speaking these divine lines of Sri Tyagaraja Swami, I've received the very divine Onavil of Thiruvananthapuram. This is going to be a grand, a mega Natya production titled Endaro Mahanubhavalu, a festoon of the devouts. We have chosen the inspiring events from the lives of 14 Acharyas, Mahans, who have trod Bharata Bhumi. Doddacharya, Adi Shankaracharya, Vedanta Deshika, Muthuswami Dikshita, Potana, Jayadeva, Andal, Mirabai, Kamban, Tirumalizai Piran, Bhadrachala, Ramadasu, Goswami, Tulsidasa, Purandaradasa and Tukara. We have strung it together into a beautiful dance production that is primarily Bharatanatyam based with movements of Odissi, Ghumar and Mohiniyattam, which is going to be multilingual as well with lines chosen from Sanskritam, Marathi, Braj Bhasha, Rajasthani, Telugu, Kannada, Tamil, so many languages put together. I've had the opportunity to work with dancers, Natya gurus of great repertoire in the last 15 years. This is an opportunity for me to have curated the production, to have done the storyboard and narrate the production in English. The choreography is by the very famous, revered Kalaimamani Srimati Anita Guha. The music is by the great-grandson of Subramanya Bharati, a Sangeet Natak Academy awardee, Dr. Rajkumar Bharati. And the soundscape design is by Sri Sai Shravanam, one of the contributing engineers to the award-winning Life of Pi movie. We have all come together to present this grand production Endaro Mahanubhavalu in your city. On the 26th and on the 27th of September at the Prestige Center of Performing Arts in Bengaluru, we are presenting this production. On the 3rd and the 4th of October, we are doing it at the Naradagana Sabha in Chennai. On the 1st of November, we are doing it at the Fine Arts Society Chembur in Mumbai. And on the 29th of November at Kamani Auditorium in Delhi. Tickets are flying off the shelves. Please be present, buy your tickets and be with your family to watch this, I would say, once in a lifetime event. We are extremely thankful to the title sponsor, to the event sponsor, to the associate sponsors and to those hands who have supported us. To the all of you, thank you. To the all of you, Vandanamulu, please be present. Namaskar. மகாபாரதத்தில் திரௌபதி ஒரு தடவை கிட்னாப் ஆகிடுறான்னு சொன்னேன் இல்லையா, பல தடவைகளில் ஒரு தடவை. ஆச்சா வனப்பர்வாவில் இந்த ஜெயத்ரதன் ஒருத்தன் வரான். யாருன்னா துஷலையுடைய ஆத்துக்காரர் கடத்தின்னு போய்ட்றான். அப்போது பாவம் மீட்டுன்னு வரா திரௌபதியை. அப்போது தர்மர் ரொம்ப வருத்தப்படுறார், ஐயோ நமக்கு போய் இப்படி ஆகிடுத்தேன். அப்போ மார்க்கண்டேய மகரிஷி சொல்கிறார், 2 உபாக்கியானங்கள் சொல்கிறார். ஒன்று நளோபாக்கியானம், ஏன்னா நளனும் கஷ்டப்பட்டான். அதே சமயத்தில் ராமாயணம் சொல்கிறார், ராமரும் கஷ்டப்பட்டார் சீதையை பிரிஞ்சு. இதெல்லாம் சொல்லி முடித்த உடனே பதிவிரதா தர்மத்தை பற்றி சத்யவான் சாவித்ரி சரித்திரம், சாவித்ரி உபாக்கியானம் ஸ்ரீ மகாபாரதத்தில் வருது. அந்த ஸ்ரீ மகாபாரதத்தில் வரும்போது இது நீங்கள் சாவித்ரி உபாக்கியானம் கேட்டிருப்பேள், ஆனால் உங்களுக்கு விடக்கூடாது உங்களை அப்படின்னு ஒரு தீர்மானத்தில் அந்த கதையை சொல்கிறேன். ச விக்கிரகவதீவ ஸ்ரீவியர்த்யுதித நிருபாத்மஜ காலேன சாபி ச கன்யா யௌவனஸ்த பபுவஹ. அப்போது ஒரு ராஜா இருந்தார், அவருக்கு ஒரு பொண்ணு. ஒரு அப்பாவுக்கு எது கடமை அப்படின்னு ஒரு சாஸ்திர கேள்வி வருது. அப்போ கேள்வி கேட்டு பதில் சொல்கிறார், அப்ரதாத பிதா வாச்யோ. மகாபாரதம் சொல்கிறது, ஒரு பெத்த பொண்ணுக்கு கரெக்ட் சமயத்தில் கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் அப்பாவுக்கு முக்கியமான கடமையாக. அதுதான் மஸ்ட் அல்டிமேட் டியூட்டி. அதனால் அப்ரதாத பிதா வாச்யோ வாச்சியஸ்சானுபயன் பதிஹி. ஒரு பத்னிக்கு எந்த சமயத்தில் தான் ஒரு காமம் பிறக்கின்றதோ அதை பூர்த்தி செய்பவன் ஒரு கணவன். வாச்சியஸ்சானுபயன் பதிஹி மிருதே பர்த்தரி புத்திரஸ்ச. ஒரு பிள்ளைக்கு எது கடமைன்னு கேட்டால், ஒரு தாய்க்கு கடைசி காலம் வரைக்கும் அவளை பார்த்துக்கிறது. அன்றைக்கே பார்த்தோம் ஆபஸ்தம்பருடைய வாக்கியத்தை சொல்லி, வாச்சியோ மாதுர ரக்ஷித. அம்மாவை காப்பாற்றுறது ஒரு பிள்ளையின் கடமை. அப்போ அந்த அப்பாவுக்கு இதெல்லாம் சொல்ல அவர் உடனே பெண்ணுக்கிட்ட விட்டுரு, ரொம்ப மாடர்ன் ஃபாதர், உனக்கு யாரை பிடிச்சிருக்கோ பண்ணிக்கோ அப்படிங்கிற. அப்போ அந்த பொண்ணு ஸ்வயம்வரம்லாம் வைக்கல, அது ஊர் முழுக்க போயிட்டு இருந்தது. அப்பா ஐ எம் கோயிங் ஆன் அ ரோட் ட்ரிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக் பேக்கை மாற்றிட்டு அப்படியே ஸ்டைலாக கேமராலாம் எடுத்துட்டு, ஓப்போ ஃபோனா அது என்னது செல்ஃபிஸ்தான் அதை எடுத்துட்டு ஒரு ஊரா
யார் நன்னா இருக்கார் அப்படின்னு பார்க்குறதுக்கு. அப்படி ஊர் ஊராக பார்த்துட்டு வந்த உடனே ஒரு ராஜா, அந்த ராஜா வந்து தியுமத்சேனன்னு பேர். அந்த தியுமத்சேனனுக்கு கண்ணு போய்டுறது. கண்ணு போன உடனே அவரை ரொம்ப ஈஸியாக பான் மாதிரி வச்சுக்கலான்னு அந்த ஊரில் இந்த மந்திரிகள்லாம் வெளிக்கடத்திடுறா, நாடு கடத்திடுறா. அப்போ அவரை பத்னியோட பிள்ளையோட வர. அந்த பிள்ளைக்கு சத்யவான்னு பேர். ஆச்சா, அந்த பெண் ஒரு ராஜாவோட பெண்ணுன்னு சொன்னேன், அவளுக்கு சாவித்திரின்னு பேர். சாவித்திரி உலகம் முழுக்க தேடிவிட்டு இந்த சத்யவானை பார்க்குறா. அப்பா அம்மாவுக்கு எல்லா காரியமும் பண்ணுறார், நல்ல தர்மங்கள்லாம் பண்ணுறார். சரி, இவ தான் எனக்கு காத்துக்காருன்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட சொல்லிடுறா. அப்பா சொல்கிறார், ஓகே கல்யாணம் பண்ணிக்கோன்னு. அப்போ நாரதர் வரார். இந்த இடத்துல பார்த்தா நாரதர் மார்க்கெட்டிங் அந்த காலத்துலலாம் சுற்றிகிட்டே இருப்பார். கரெக்டாக சமயத்துக்கு வந்துடுவார். நாரதர் வந்து சொல்கிறார், அவன் ரொம்ப நல்லவம்மா, ஹேண்ட்ஸமாக இருக்கான், எல்லாம் பிரமாதமாக இருக்குது. ஆனால் ஒன்றும் 1 வருஷம்தான் அவனுக்கு இன்னும் ஆயுஸே இருக்குது, இன்னும் 1 இயர் தான். நீ என்ன பண்ண போகிற? இல்லை நல்லவனாக இருக்கான், அதுதான் எனக்கு முக்கியம். பாருங்கள் அந்த காலத்தில் க்ரைட்டீரியாலாம் எப்படி வச்சுருக்கா பாருங்கள். நல்லவனாக இருக்கான், குட் ஹியூமன் பீயிங், அதுதான் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கல்யாணத்துக்கு அதுதான். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, வேற எல்லாம் இருக்குது. அவர் வந்து அப்பா அம்மா சொல்லுவா, ஹீஸ் வித் வெரி க்ளீன் ஹேபிட்ஸ். அந்த க்ளீனுக்கு அவர் தான் அர்த்தம் சொல்லணும், அந்த பிள்ளை தான் அர்த்தம். அப்பா அம்மாவுக்கு ஒரு நம்பிக்கை, க்ளீன் ஹேபிட்ஸோடு இருக்கார் அப்படின்னு பாவம். அதனால் குட் ஹியூமன் பீயிங் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறா. ஒரு சாவித்திரிக்கு தெரிஞ்சு போய்ட்டது, ஜாதகம் முன்னாடியே வந்துருதுரே, அதனால் இன்னும் 1 வருஷத்தில் அப்படி. அப்போ என்ன ஆகிடுது, அவன் காட்டுக்கு விறக விட்டு கிளம்பும் போது அவள் சொல்கிறா, ஒரு நாள் நானும் உங்களோட கூட வரேன். அன்றைக்கி ஒரே அவனுக்கு தலைவலி, ஹெடேக் அப்படிங்கிறா மகாபாரதம். அதனால் பத்னியும் ஆத்துக்காரோடு சேர்ந்து கிளம்புறா. கிளம்பும்போது என்ன ஆகுது, அவன் ஒரே தலைவலி. கேன் யூ ப்ரெஸ், அது என்ன அமிர்தாஞ்சன்லாம் தொடவி. அதனால் அமிர்தாஞ்சன்லாம் தொடவி அது இது நல்லா இருக்கும், விக்ஸு அது இதெல்லாம் போட்டு அமுக்குறா. அப்போ பார்த்தா அப்படியே அவன் கடைசி மூச்சு விட்டுன்னு இருக்கான். அவளுக்கே கவலையாக இருக்குது பார்க்கும்போது. அப்போ யமன் ஏறி ஒரு எருமை மேலே யமதேவதை ஏறி வருது. வந்த உடனே அந்த சரீரத்தை விட்டு ஆத்மா பிரியர் தான் சொல்கிறா, முகூர்த்த தேவச்ச பஷ்யத் புருஷம் ரக்தவாசசம் பத்தமௌளிம் வபுஷ்மந்தம் ஆதித்ய சமதேஜசம். ஆதித்ய சமதேஜசம் அப்படியே அவர் ஒரு ஆங்கிளில் பார்த்தா சன் மாதிரி இருக்கார். ஏன் யமன்? பாருங்க, அதனால சூரியனோட பிள்ளை, அதனால ஹீ இஸ் த சன் ஆஃப் சன் இல்லையா? அதனால ஆதித்ய சமதேஜசம் ஷியாமவாததாம் ரக்தக்ஷம் பாஷஹஸ்தம் பயாவகம். கையில் பாஷம்னு ஒரு கயிறு வச்சுட்டு இருப்பார். அப்படி போட்டு அப்படி இழுப்பார் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. அதனால தான் பகவத் பாதாள் பார்த்த ஒரு ஷார்ட்கட் சொல்லிவிட்டார், யமனோட நீ சர்ச்சையே பண்ண வேண்டாம். கிரியதே தயமேன சர்ச்சா பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம். கிரியதே தஸ்ய யமேன சர்ச்சா. நமனும் முத்கலனும் பேச நரகே நின்னார்கள், கேட்க நரகமே சுவர்க்கமாகும் நாமங்கள் உடைய நம்பி அவனதூர் திருவரங்கம் என்னாது அயர்த்து விழும் மாந்தர் அப்படின்னு தொண்டரடிப்பொடியாழ்வார் திருமாலையில் எடுத்தார். நமனும் முத்கலனும் பேச இருக்கட்டும். இப்போ அந்த யமன் பார்க்குறாரு. அப்போ சரீரத்திலேருந்து ஒரு புருஷன் கிளம்புறார். புருஷன்னா யார்? ஜீவாத்மா தனியாக கிளம்பாது, லைட். அதுக்கு ஒரு பாடி தேவை, அதுக்கு சூக்ஷ்ம சரீரம்னு பேர். அதுக்கு மேலே அந்த யமன் வந்து ஒரு பாஷக்கயிறை போட்டு கூட்டுன்னு போகிறார். இப்போ சாவித்திரி கூடவே போகிறான். யமன் பார்த்தார், இதனே அவர் ஷேடோ வருதுன்னு பார்த்தா சாவித்திரியும் வந்துட்டுருக்காரு. அம்மா உனக்கு இன்னும் டைம் வரல, யூ ஸ்டே பேக் அப்படிங்கிறார். அப்போ அவர் சொல்கிறார், இப்போ அவனை மெனக்கட்டி இவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கேன், ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன். வாஸ்தவமாக பார்த்தா நீங்கள் 3 நாள் வந்திருக்கேள் பொறுமையாக உபன்யாசத்துக்கு, நான் கிஃப்ட் கொடுக்கணும். ஆனால் நீங்கள் அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டேளுங்கிற ஒரு நம்பிக்கையில் கொடுக்காமல் இருக்கேன். அதனால் ஒரு பூன் கொடுக்குறேன். அப்போ அவள் கேட்குறா, ஒரு பூன், என் மாமனாருக்கு கண்ணை கொடு. இப்போ யமனுடைய ஜூரிஸ்டிக்ஷனில் அதெல்லாம் இருக்குது. யமனுக்கு பாவம் பெருமாள் சில பவர்ஸ்லாம் கொடுத்து வச்சுருக்காரு. ஓகே கிராண்டட் அப்படின்ட்டார். சங்கர் நேத்ராலயாவுக்கு போகாமலேயே உமக்கு கண் கிடைக்கும் ஆயிடுச்சு. அப்புறம் அடுத்தது நடந்துன்னு போகிறா. அப்போ அவர் சொன்னார், போம்மா, இட் இஸ் லேட், யூ கோ பேக் அப்படிங்கிறார். அப்போ அவர் சொல்கிறா, ஒரு மனிதன் தன் வாழ்வில் நல்நடத்தையோடு கூடியவர்களோடு சங்கம் வச்சுக்கணும். யூ ஷுட் ஹாவ் அசோசியேஷன் வித் பீப்புள் ஹூ ஆர் பிரெட் வித் குட் குவாலிட்டிஸ். சும்மா ஏதோ சொல்கிறா, அவ்வளோ உபன்யாசம் ஃப்ரீயாக பண்ணுறாவோ. அது கேட்டுவிட்டு யமனுக்கு ஒரே சந்தோஷம், தேவையில்லையே, ஃப்ரீயாகவே அட்வைஸ் கொடுக்குறா, நல்ல பாயிண்ட்ஸ்லாம் கொடுக்குறா, ஐ எம் வெரி மச் இம்ப்ரெஸ்ட், ஐ வில் கிவ் யூ another boon அப்படிங்கிறார். அப்போ அவர் சொல்கிறா, எங்கள் மாமனாருக்கு தொலைஞ்ச ராஜ்யம் திருப்பி கிடச்சோம். ததாஸ்தூன்னுட்டார். அதுவும் அவர் ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்குது. ஓகே ததாஸ்தூன்னுட்டார். ஆச்சா, அடுத்தது திரும்பி போகிறா. அம்மா வராதேம்மா அப்படின்னு யமன் சொல்கிறார்.
என்ன இது ஒரு ஃபேமஸ் டேல, இப்படி பண்ணுறீங்களேம்மாவா, இப்படி பண்ணுறீங்களேம்மா அப்படிங்கிறார். அவள் பின்னாடி போகிறா. அப்போது அவள் சொல்கிறா, அதாவது ஒரு எதிரி கூட கடைசி சமயத்தில் பாகிமாம் பாகிமாம்னு நம்ம காலில் வந்து விழுந்தா அவரை மன்னிச்சு விடணும். சும்மா அவள் கற்றுந்த விஷயங்கள்லாம் எங்கேயோ யக்ஷ பிரஷ்னத்தை உபன்யாசத்துக்கு வந்திருக்கா போல இருக்கு, ஃப்ரீயாக கேட்டிருக்கா. உடனே சொன்னா, யமன் ஒரே இம்ப்ரெஸ்ட். சரி, உனக்கு இன்னொரு பூன் கொடுக்குறேன், எங்கள் மாமனாருக்கு 100 பிள்ளை இருக்கணும். இப்படி பாருங்க, மாமனாருக்கு 100 பிள்ளை இருக்கணும். மாமியாருடைய கன்சல்டேஷன் கூட அவள் கேட்டுக்கல. 100 பிள்ளை இருக்கணும், ததாஸ்துன்னு யமன் கொடுத்தான். இது திரும்பி போகிறா. இது திருப்பி ஏம்மா இப்படி வரியேம்மான்னு கேட்டோம்னா அவள் திருப்பி சொல்கிறா, அதாவது நீ வந்து அவ்வளவு நன்னா நியாயத்தை கொடுக்கக்கூடிய தர்மதேவதை, உன்னை பார்த்தாலே புண்ணியம், ஃப்ளாட்டரி, இது முகஸ்துதின்னு பேர். உடனே அவர் ரொம்ப இம்ப்ரெஸ்ட். ஓகேம்மா ததாஸ்து, இன்னொரு பூன், இப்படி கேட்டுட்டே வரா. கடைசியில் அவள் சொல்கிறா, அவர் கேட்குறார் ஏதாவது வேற பூன், இப்படி போயிட்டே இருக்கா. அவள் ஏதோ சொல்ல, இவரும் பூன் கொடுக்க, அவளும் கேட்க, வரம் கொடுக்க, இப்படி போயிட்டு இருக்கு. ஏன்னா அவள் முதலே சொன்னாலே எங்கள் ஆத்துக்காரர் பிழைக்க வைன்னு. அவள் முடியாதுன்னு விட்டார். அவன் டைம் முடிஞ்சு கொடுத்து டைம் ஆஃப் டெத் எல்லாம் நோட் பண்ணிட்டாச்சு அப்படின்லாம் சொல்கிறார். இப்போ இப்படி கேட்டுட்டே வரா. அவர் ததாஸ்து, இது ரிப்பீட்டிட்டிவாக போய்டுறது. அப்படி போகும்போது கடைசியாக சொல்கிறா, எனக்கு எங்கள் ஆத்துக்காரர் சத்யவான் மூலமாகவே ஒரு குழந்தை வேணும். அது அந்த ததாஸ்து சொல்கிற அவசரத்தை ததாஸ்துங்கிறார். எப்படி சுவாமி, அவரை தான் நீங்கள் கொண்டு போயிட்டு இருக்கே. ஓ, அதுதான் டேலண்ட். எப்படி ஒருத்தரை மடக்கிறதுங்கிற டேலண்ட். கிருஷ்ணர் பஞ்சபாண்டவாளுக்காக பாவம் போராடினார். அதில் கடைசி பஞ்சபாண்டவாள்ல யார்? சகதேவன். சகதேவன் எப்போ பார்த்தாலும் பஞ்சாங்கமும் கையுமாவே இருப்பான். ஏன் நாடி ஜோசியம் போர்டை பார்த்துட்டா உள்ள போயிடுவான். அவங்ககிட்ட துரியோதனன் ஒரு நாள் வரான். துரியோதனன் சொல்கிறான், சகதேவா, நீ என்னுடைய அன்பான தம்பி, நான் யுத்தத்தில் ஜெயிக்க வேண்டும், வழி சொல். அவன் பெரிய சகாதேவா ஜோசிய கடை ஏதோ வச்சுருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவன் உடனே பஞ்சாங்கத்தை பார்த்துட்டு சொன்னான், அமாவாசை அன்னைக்கு நான் ஒரு பூஜை சொல்கிறேன், நீ எனக்கு பண்ணியான உடனே வெற்றி உனக்கு தான். இதை நக்குலன் ஒட்டு கேட்டுடுறான், ஈவ்ஸ் ட்ராப் பண்ணிடுறான். உடனே கிருஷ்ணர்கிட்ட போய் சொல்கிறான், ஐயோ, எங்கள் சகதேவன் மாதிரி ஒரு தம்பியை வச்சு நான் படுற அவஸ்தை. போய் எதிரிக்கிட்ட போய் சொல்கிறார் இல்லையா. நான் ஜீப்பிங் கிட்ட போய், சார் நான் இவ்வளோ ஆர்மி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் இல்லையா. அதனால் இப்படிலாம் சொல்லி வச்சுருக்கார். கிருஷ்ணர் என்ன சொன்னார்? என்ன சொன்னான் அவன்? அம்மாவாசைன்னு சொன்னான். கவலைப்படாதேன்னார். மத்தியானம் வேலை வந்தது. அவன் நேரம் பூஜை பண்ண ஆரம்பிச்சுட்டார். அமாவாசை பூஜை அன்றைக்கோ சதுர்தசி, 14th டே. இப்போது அமாவாசைனா என்ன? இருட்டு சமயம்னா என்ன? இருட்டுன்னா என்ன? அஸ்ட்ரோனாமிக்கலி பார்த்தா பூமி, எதிர்பக்கம் சூரியன், இந்த பக்கம் சந்திரன். சந்திரனுக்கு நேர் ஒளி கிடையாதே. மூன் டஸ் நாட் ஹாவ் இட்ஸ் ஓன் லைட். அதுதானே நம்ம அஸ்ட்ரானமியில் படிப்போம். இட் டேக்ஸ் த லைட் ஆஃப் த சன் அண்ட் கிவ்ஸ் இட் பேக் டு த எர்த். அப்படின்னா ஏதோ ஒரு கோணத்தில் சூரியனின் ஒளி கிரணங்கள் பட்டால்தான் இது திரும்பி கொடுக்கும். இப்போது சூரியன், பூமி, சந்திரன் ஒரே லைனில் நின்றுட்டா அப்போ என்ன ஆகிடும்? சந்திரனுக்கு சூரிய கிரணங்கள் பட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா சூரியனை கம்பேர் பண்ணால் மூன் ரொம்ப ஸ்மால் சைஸ், பூமியை விட ஸ்மால். அதனால் பெரிய சூரியன், அதை விட கொஞ்சம் குறைச்சல் பூமி, அதை விட கொஞ்சம் குறைச்சல் சந்திரன். அப்போ அது அமாவாஸ்யான்னு பேர் அதுக்கு. அப்படின்னா என்ன? ஒரே கோட்டில் சூரியனும் இருக்கணும், சந்திரனும் இருக்கணும், கொஞ்சம் கூட ஆங்கிள் மாறக்கூடாது. உடனே சூரிய சந்திரால் குழம்பி போயிட்டா. ஐயோ, இது என்னையா இது? இவரை உட்காந்து அமாவாசை பண்ணிட்டு இருக்க. ஒருவேளை பஞ்சாங்கப்படி இன்னைக்கு ஹஸ்தினாபுரத்தில் கொஞ்சம் மாறி விடுத்தோ என்னவோ அப்படின்னு நினச்சி கீழே வந்தா. கிருஷ்ணா, இப்படி பண்ணுறியே, இப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்டா. இந்த பக்கம் பசுமாடு. கிருஷ்ணர் என்னுடைய கரெக்டாக அமாவாசை பூஜை பண்ணும்போது பசுமாடு, அது கர்ப்பவதியாக இருக்கக்கூடிய பசுமாடு கரெக்டாக ப்ரெக்னென்ட் கவு வந்து டெலிவர் பண்ணுற சமயத்தில் அந்த பசு அங்கே வச்சுட்டார், பூஜை பண்ணிட்டு இருக்கார். பசுக்கு இந்த பக்கம் சூரியன் வந்தார், பசுக்கு இந்த பக்கம் சந்திரன் வந்தார். அதான் நன்னா நோட் பண்ணுங்க. அப்போ பெருமாள் சொன்னார், எதுக்கு வந்திருக்கேள்னார். அமாவாசை நாளைக்கு தானே. அமாவாசைன்னா என்னன்னு சொல்லுங்கன்னு இவர் கேட்டார். அது ஒன்றும் இல்லை, நாங்கள்லாம் ஒரே லைனில் இருப்போம். எதெல்லாம் ஒரே லைன்? சூரியன், பூமி, சந்திரன். இப்போ நீங்கள்லாம் எங்கே இருக்கீள்? சூரியன் நான் இங்கே இருக்கேன், சந்திரன் நான் இங்கே இருக்கேன். நடுவில் யார் இருக்கா? கர்ப்பவதியாக இருக்கக்கூடிய பசுமாடு ஈன்றெடுத்துன்னு இருக்கு. என்ன சாஸ்திரத்தில் ஒரு ரூல்னா, பசுமாடு கர்ப்பவதியாக இருக்கக்கூடிய சமயத்தில் ஈன்றெடுக்கும் போது அது பூமிக்கு சமம். கரெக்டாக எங்கேயோ ப்ரெக்னென்ட் கவு பிடிச்சி கொண்டு வந்துட்டார் பாருங்கள், உத்தரப்பிரதேஷ்லேருந்து கொண்டு வந்துட்டார் யோகி கிட்ட சொல்லி.
இது நடுவில் அந்த பசு இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சந்திரன், இந்த பக்கம் சூரியன். நீங்கள்லாம் ஒரே லைனில் தானே இருக்கு, மெஷர் பண்ணி பாருங்கன்னார். ஆமாம், இன்றைக்கி தான் அமாவாசைன்னு விட்டார். எப்படி சுவாமி இதெல்லாம் கிருஷ்ணருக்கு வந்ததுன்னா டேலண்ட். தார்க்ஷ்யமேக பதம் தர்மியம், டேலண்ட் எல்லாமே எபிலிட்டி தானே. அதனால் கிம் ஸ்விதேக பதம் யசா. அடுத்தது எது ஒரு பெரிய ஃபேம், ஒரு புகழுக்கு காரணம் என்ன கேட்டால் தானமேக பதம் யசா. கிம் ஸ்விதேக பதம் ஸ்வர்கியம், எது தான் நேரடியாக ஸ்வர்க்கமான விண்ணுலகத்துக்கு அழைத்து செல்லும். சத்யமேக பதம் ஸ்வர்கியம். அடுத்தது கிம் ஸ்விதேக பதம் சுகம், எது ஹாப்பினஸ் கொடுக்கும். ஷீலமேக பதம் சுகம், குட் கண்டக்ட். ஸ்கூல்லலாம் போனால் என்ன கொடுக்குறா, காண்டக்ட் சர்டிஃபிகேட் தானே கொடுக்குறா. ஹி வாஸ் அ குட் பாய் அப்படின்னு கொடுக்குறா. ஏன், அதனால் பாவம் அவள் ஏதோ நம்பிக்கையில் கொடுக்குறா. அதனால் ஷீலம், குட் காண்டக்ட், அதுதான் இருக்கணும். அடுத்தது கிம் ஸ்விதாத்மா மனுஷ்யஸ்ய, யார் மனுஷனுக்கு ஆத்மா? பெண்ணோ பிள்ளையோ. புத்திர ஆத்மா மனுஷ்யஸ்ய, அதுக்கு வேதத்திலே நேற்று சொன்ன அங்காதங்காத் சம்பவசி ஹிருதயாத் அதிஜாயசே ஆத்மாவை புத்திரநாமாசி வந்ததா. இன்னொன்று, ஒய்ஃபுக்கு என்னெல்லாம் சம்ஸ்கிருதத்தில் பேர்? ஒய்ஃப்க்கு என்ன? பாரியா, பத்னி. வெரி குட், பாருங்க கரெக்டாக பிடிச்சா. ஜாயா அப்படின்னு ஒரு வார்த்தை. ஜயான்னா என்ன? மகாபாரதம். இனிமேல் மகாபாரதம் தான் சொல்லணும். ஜயானா எங்களுக்கு தெரியும் சுவாமி, கொஞ்சம் நாள் வரைக்கும் இருந்தால். நமக்கு ஜயான்னா மகாபாரதம் தான். ஜயா. ஜாயா அப்படின்னா ஒய்ஃப். களத்திரம் அப்படின்னா ஒய்ஃப். சகதர்மச்சாரிணி ஒய்ஃப், ரொம்ப பெரிய வார்த்தையாக இருக்கு இல்லையா. அர்த்தாங்கினி ஒய்ஃப், பத்னி ஒய்ஃப். ஜாயான்னு ஒரு அர்த்தம். ஏன் ஜாயா? ஏன்னா ஒருவனுக்கு பத்னி மூலமாகவே தன்னுடைய ஆத்மா பிறக்கிறது இல்லையா. இப்போது அவா பத்னி மூலமாக அவளுடைய ஆத்மா பிறக்கிறதுனால சொல்கிறா ஜாயாயாம் ஜாயத்தே யஸ்மாத் தஸ்மாத் ஜாயத்தே கீர்த்திதா. The one who gives birth to one's own atma through her is called Jaya. ஜகாரம்னாலே பர்த்னு அர்த்தம். ஜனனி, ஜன்ம, ஜனி, ஜனார்தன. அதனால் ஜாயா அப்படின்னா தன்னுடைய ஆத்மாவை தம் பத்னி மூலமாகவே பிறக்க வைக்கிறதுனால ஒய்ஃபுக்கு ஜாயான்னு பேர். அதனால் புத்திர ஆத்மா மனுஷ்யஸ்ய கிம் ஸ்விதைவ கிருதம் சக. பெருமாள் இறைவன் கொடுத்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு? ஒய்ஃப். பாரியா தெய்வ கிருத சக உபஜீவனம் கிம் ஸ்விதஸ்ய. எது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஹாப்பியாக இருக்கான்னு எப்படி தெரியும்? ரெண்டு பேரும் ஒரே சமயத்தில் யக்ஷ பிரஷ்னத்துக்கு வந்தான். கூட்டு பார்த்தேன், அவர் ரொம்ப பிஸி. அது சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை சார் நீங்கள் இன்றைக்கி கூட்டுட்டு சாட்டர்டேவும் இப்போல்லாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த 8 to 10 வைக்கிற சீரியலெல்லாம் சாட்டர்டேவும் இப்போ வைக்கிறோம். அதனால் நீங்கள் அப்போ கூட்டுட்டு நாளைக்கு கூட்டுன்னு வரும் அப்படின்னு பல பேர் சொல்லுவாள். அதனால் சொல்கிற பாரியா தெய்வ கிருத சக உபஜீவனம் கிம் ஸ்விதஸ்ய. எது நாம் உய்வதற்கு வழி? மழை. ஏன் மழைக்காக தானே காத்துனுக்கோம், இப்படி பார்த்துனுக்கோம். எல்லாம் கவர்மெண்ட் சொல்லித்து மழை நீர் சேகரிப்போம், குளமெல்லாம் வெட்டுங்கோ. நம்ம எல்லாம் வெட்டிக்கிட்டி வச்சுருக்கோம். அதுதான் நம்மளால் முடியும். மழையே பொய் அப்படிலாம் பெய்யுமா? ஆழிமழை கண்ணா அப்படின்னா பெய்யாது. நம்மளால் வெட்டி தான் வைக்க முடியும். அதே மாதிரி நம்ம சரணாகதி தான் பண்ண முடியுமே ஒழிய இறைவனுடைய கருணை என்கின்ற மழை அவர் நினைச்சாதான் வரும். அதனால் கிம் ஸ்விதஸ்ய பராயணம், எது உயர்ந்த வழி, உயர்ந்த வழிக்கு போவதற்கு வழி. தானமஸ்ய பராயணம், தானம். தன்யானாம் உத்தமம் கிம் ஸ்விது, எது நல்ல உயர்ந்த கரெக்ட் லெஜிட்டிமேட் வெல்த், கரெக்ட் தனத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வழி. தன்யானாம் உத்தமம் தாக்ஷ்யம், மறுபடியும் எபிலிட்டி தான், டெக்ஸ்டரிட்டி தான், டேலண்ட் தான். தனானாம் ஸ்யாத் கிம் உத்தமம், எது கற்ற கிடைத்த தனங்கள்லேயே உயர்ந்த தனம், எஜுகேஷன். தனானாம் உத்தமம் ஸ்ருதம், அதுவும் கேள்வி ஞானத்தால் வந்த ஞானம். அச்சா, அடுத்தது லாபானாம் உத்தமம் கிம். வாஸ்தவமாக சொல்கிறேனே, பெருமைக்கு சொல்லலை. நீங்கள் இதே யக்ஷ பிரஷ்னத்தை புஸ்தகம் வாங்கி பாருங்கோ, 10வது கேள்வியில் போர் அடிச்சு போயிடும்.
இது எது பெஸ்ட்டு, அது எது பெஸ்ட்டு, இது யார், போர் அடிச்சு போய்டும். இதே நீங்கள் உபன்யாசமாக கேட்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இல்லையா? அதனால் எந்த நாலேஜுமே லிசனிங் மூலமாக வந்து தானே ரொம்ப நன்னா இருக்கும். தனானாம் உத்தமம் ஸ்ருதம் லாபானாம் உத்தமம் கிம் ஸ்யாத். கிடைத்த செல்வத்திலேயே உயர்ந்த செல்வம் எது? குட் ஹெல்த், வெரி குட். லாபானாம் ஸ்ரேய, ஆரோக்கியம், நல்ல ஹெல்த் இருக்கணும். அடுத்தது சுகானாம் ஸ்யாத் கிம் உத்தமம். சுகங்கள்லேயே சிரேஷ்டமான சுகம் எது என்ன கேட்டால் சுகானாம் துஷ்டிர் உத்தமா. அதனால் துஷ்டிர் உத்தமான கண்டென்ட்மெண்ட், அதுதான் ரொம்ப உயர்ந்த சுகம். அடுத்தது கஷ்ட தர்ம பரோலோகே. எது தர்மங்கள்லேயே உயர்ந்த தர்மம்? கைண்ட்னஸ். அதுக்கு என்ன? ஆன்ரிஷம்ஸ்யம் அப்படின்னு பேர். ஆன்ரிஷம்ஸ்யம் பரோ தர்ம. இது அப்படியே காப்பி அடிச்சிருக்கார் புஸ்தகத்திலேருந்து. நான் ஒரு புஸ்தகம் எழுதும்போது ஏற்கனவே இருந்த ஒரு புஸ்தகத்திலேருந்து அந்த லைன் அப்படியே காப்பி அடித்தேன்னா அதுக்கு இங்கிலீஷில் பிளேஜியரிசம்னு பேர். அப்படியே அப்போ உடனே நம்ம ரிசர்ச் பேப்பரில் கொடுக்குற மாதிரி 1 போட்டு கீழே அந்த புஸ்தகத்தை பேரை கொடுத்துட்டா பிளேஜியரிசம் கிடையாது, இங்கேருந்து காப்பி அடிச்சேன்னு அர்த்தம். தர்மராஜா காப்பி அடிச்சிருக்கார். நேத்தே சொன்ன இது எந்த நூலில் இருக்குது? ஆன்ரிஷம்ஸ்யம் பரோ தர்மஹா. நேற்று சொன்னேன், சுவாமி நீ சொன்னீர். ஏதோ யாரோ சொன்ன லைன் அப்படியே காப்பி அடிச்சிருக்கார். யாரு? கெஸ் பண்ணுங்க. சீதா அப்படின்னா எந்த நூல்? ராமாயணத்துலேருந்து காப்பி. அன்ரிஷம் அப்படியே நீங்கள் ராமாயணத்தில் Ctrl F போட்டேன்னா வந்துடும் இதே லைன். அன்ரிஷம்ஸ்யம் பரோ தர்மஹா அப்படின்னு வந்துடும். ஆச்சா. அடுத்தது கஷ்ட தர்ம சதா பலஹ. எது எந்த தர்மம் உயர்ந்த பலத்தை கொடுக்கும்? த்ரை தர்மஹா சதா பலஹா. த்ரை தர்மஹான்னு சொன்னால் வேதங்கள், அந்த 4வதும் அதில் அடங்கியிருக்கு. அடுத்தது கிம் நியம் என சோச்சந்தி. எதை விட்டா, அதாவது எதை கண்ட்ரோல் பண்ணால் மனிதனுக்கு வருத்தமே கிடையாது? மனஸ். அதுதான் மனோ யஸ்யன சோச்சந்தி கைஷ்ச சந்திர்ன ஜீயதே. யாரோட நம்ம சங்கம் வச்சுண்டா நமக்கு கவலையே இருக்காது. நல்லவாளோட சத் சங்கம், பாகவதாளோட. கரெக்டாக சுவாமி பெரியவர் சொன்னார், பாகவதாளோட, நல்ல பகவானை உச்சரிக்கக்கூடிய பாகவத உத்தமர்களோட. அடுத்தது கிம் நுஹித்வா பிரியோ பவதி. எதை விட்டா ஒருவன் எல்லாராலும் விரும்பப்படுகின்றான்? ஈகோ. மானம் ஹித்வா பிரியோ பவதி. மமதாவை விட்டா எல்லாருக்கும் ஹாப்பினஸ் வந்துடும். பாரத தேசத்துலையும் அது பொருந்தருதே இல்லையா? அதனால கிம் நு ஹித்வா ந சோச்சதி. அடுத்தது சொல்றார், எதை விட்டா நம்ம வருத்தமே பட மாட்டோம்? குரோதம். குரோதம் ஹித்வா ந சோச்சதி. அடுத்தது கிம் நு ஹித்வார்த்தவான் பவதி. எதை விட்டா ஒருவன் பணக்காரனாராம்? இது எங்கேயா நடக்குமா? எதாவது கிடைச்சாதான் பணக்காராவா? விட்டா எப்படி பணக்காராவா? ஆசையா? ஆசை. காமம் ஹித்வார்த்தவான் பவதி கிம் நு ஹித்வா சுகி பவேத். எதை விட்டா ஹாப்பியாக இருக்கலாம்? பொறாமை. லோபம் ஹித்வா சுகி பவேத் கிமர்த்தம் பிராமணே தானம். எதற்காக? நன்றாக கற்ற அந்தணனுக்கு தானம் கொடுக்க வேண்டும். தர்மார்த்தம் பிராமணே தானம். தர்மம், நல்ல தர்மம் செழித்து ஓங்கணுங்கிறதுக்காக கற்றவர்கிட்ட, அந்த கற்றவரை தேடி கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டமாக இருக்கு இப்போ. அடுத்தது கிமர்த்தம் நட நர்த்தகே. ஆக்டர்ஸ், செலிப்ரிட்டிலாம் எதுக்கு தானம் கொடுக்குறா? ஃபேம்க்கு, ஏதாவது ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பித்து கொடுக்குறா. அடுத்தது கிமர்த்தம் செய்வ பிருத்யேஷு. எதற்கு? நம்மை அண்டி பிழைப்பவர்கள்கிட்ட நம்ம தானம் கொடுக்கணும். கிராட்டிடியூட், அதாவது கிரேட்ஃபுல்னஸ் இல்லையா? நன்றி மறப்பது நன்னன்று. கிரேட்ஃபுல்னஸ் இஸ் அ குவாலிட்டி விச் should never be overlooked if we would like to raise ourselves in the world அப்படின்னு ஒருத்தர் சொல்லி வச்சிருக்கார். அதனால் அந்த நன்றிக்காக கொடுக்க வேண்டும். இவர் சொல்கிறார் பிருத்யேஷு பரணார்த்தம் வை. அவ வாழறதுக்கு நம்ம அவளுக்கு தனம் கொடுக்கணும். அடுத்தது கிமர்த்தம் செய்வ ராஜசு. ராஜாக்களுக்கு நீங்கள் எதுக்கு ஜிஎஸ்டி பே பண்ணுறீங்க? பயத்தினால பிடிச்சிருவா சார். அப்புறம் இடி பிடிக்கிற மாதிரி பிடிச்சிரும். அடுத்தது கேனஸ்விதாவிருத்தோ லோகா. உலகம் எதால சூழப்பட்டிருக்கு? அஜ்ஞானம். ஆனால் இது கொஞ்சம் புரியல சார். நேற்று நீங்கள் சொன்னேன் அஜ்ஞானத்தால் சூழப்பட்டிருக்குன்னா நாங்கள் அட்மாஸ்பியர் தானே படிச்சிருக்கோம்னா என்ன கேளுங்கோ.
லோக, லோகம். இவர் என்ன சொல்றார்? கேனஸ்வித் ஆவருத்தோ லோகஹான்னர். லோகஹான வேர்ல்ட். முக்கியமான இன்னொரு அர்த்தம் நீலகண்டர் எடுக்கிறார். லோகஹான் இந்த இடத்துல சொல்லும்போது ஆத்மா அப்படின்னு ஒரு அர்த்தம் எடுக்கிறார். ஆத்மாவுக்கு லோகஹா அப்படின்னு பேருங்கிறார். எங்க சொல்றார்? சொல்றார், அஜ்ஞானகாரியேன ஸ்தூல சூக்ஷ்ம சரீரத்வயேன ஜரா மரண சோக மோகாதிஸ்ரயேன லோக்கியதே இதி லோகஹா ஆத்மா. அதனால் ஆத்மாக்கும் லோகஹான்னு பேர். அதனால் அத்வைத சம்பிரதாயப்படியே பார்த்தா அஜ்ஞானத்தால் சூழப்பட்டிருக்கு. விசிஷ்டாத்வைத்தப்படி பார்த்தாலும் இக்னரன்ஸ், நமக்கு இக்னரன்ஸ் இருக்குது. இன்னொரு விஷயம் சொல்கிறேன். லோக அப்படின்னா சாஸ்திரத்துக்கு லோகம்னு பேர். லோகா லோக்கியதே இதி அனேன இதி லோகஹா. சாஸ்திரத்துக்கு லோகம்னு பேர். சாஸ்திரத்துக்கு லோகம்னு பேரா? சாஸ்திரத்துக்கே ஒரு சமயத்தில் குறை வந்து கொடுத்தோம். ஐயோ எனக்கு இப்படி இருக்கே அப்படி இருக்கே, யாருமே என்னை இப்படி சரியாக ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாளேன்னு. அப்போ அந்த சாஸ்திரமான லோகத்துக்கு ஏற்பட்ட சோகத்தை போக்கடிக்கக்கூடிய மகாலட்சுமிக்கு லோக சோக விநாசினி அப்படின்னு வருதா லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தில். நல்ல லோக அப்படின்னு பேர். லோகத்தில் எப்படி சார் அஜ்ஞானம் சூழ்ந்திருக்கு? சாஸ்திரத்தை சுற்றி எப்படி அஜ்ஞானம்னா, நம்ம லோகமான சாஸ்திரத்தை படிக்கலைன்னா நமக்கும் லோகமான சாஸ்திரத்துக்கும் நடுவில் கொஞ்சம் அண்ட விடாமல் இருப்பது நம்மை சூழ்ந்துள்ள அஜ்ஞானம். அதனால் இப்போ எனக்கும் சாஸ்திரமான லோகத்துக்கும் நடுவில் அஜ்ஞானம் இருக்குன்னு வச்சுங்கோ, லோகத்தை சுற்றி அஜ்ஞானம் இருக்குன்னு நான் சொல்லலாம் இல்லையா? அதனால் அதை சொல்கிறார். அடுத்தது சொல்கிறார், கேனஸ்வின்ன பிரகாசத்தே. எதனால் அந்த லோகமான சாஸ்திரமோ ஆத்மாவோ பளபளான்னு இருக்கிறது இல்லை? தமசா, இருட்டுனால. தாமசம் அப்படின்னாலே இது வந்து லேட்டுன்னு ஒரு அர்த்தம். நம்ம இது தாமசமாக வந்துவிட்டா, தாமதமாக வந்துவிட்டா, அது வேறு. தாமச அப்படின்னா இருட்டுன்னு அர்த்தம். அது குணோத்பத்தியாக இருந்தால், குணத்தோட சம்பந்தம் இருக்கக்கூடியதாக இருந்தால் அந்த தாமசங்கிற சப்தம் நமக்கு தூக்கத்தை கொடுக்கும், கொட்டாவியை கொடுக்கும். கொட்டாவி, தூக்கம், இதெல்லாம் அந்த தாமச குணம். இதெல்லாம் பிரம்மாவுக்கு ஜாஸ்தி. பிரம்மா அப்பப்போ ஏதாவது ப்ராஜெக்ட் மேக் இன் இண்டியா மாதிரி மேக் இன் சத்யலோகான்னு ஒன்று வச்சுருக்கார். பண்ணி 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 டயர்டாகி கொட்டாவி விட்டுருவார். அவர் கொட்டாவி விட்டால் என்ன சுவாமி ஆறுது அப்படின்னு கேட்டால், கொட்டாவி பொதுவாக விஷயத்தை கற்கும்போது விட்டால் மறந்து போயிடும்னு சாஸ்திரம். ஜாகிரதை. உபன்யாசம் கேட்டுன்னு இருக்கள், கொஞ்சம் கொட்டாவி வரும். விடுறாப்பில் தான் நானும் சொல்லிகிட்டு இருக்கேன். அதனால் கொஞ்சம் கொட்டாவி விட்டால் போயிடும். இது எப்படி உங்களுக்கு தெரியும் சார்னா, இப்போ நீங்கள் உபன்யாசம்னா ஒரு ஃபிக்ஸ்டு டைம் இருக்கு இல்லையா? 6:30னா நான் 8:30க்கு முடிக்கணும். 10 minutes பஃபர் கொடுக்குறா. இதே நாங்கள்லாம் எங்கள் ஆச்சாரியன்கிட்ட சாஸ்திரம், ஸ்ரீபாஷ்யம், கீதா பாஷ்யம்லாம் பண்ணும்போது, காலக்ஷேபம் பண்ணும்போது அவளுக்குலாம் டைம் லிமிட் கொடுக்க மாட்டான். 9 to 11 கிடையாது, சொல்லிகிட்டே இருப்பா. ஆனால் எப்போ ஆச்சாரியன் நிறுத்தணும்னு கேட்டால், சிஷ்யன் கொட்டாவி விட்டால் நிறுத்தணும்னு ரூல். நாங்கள் என்ன பண்ணிவிடுவோம், இந்த ரூல் தெரிஞ்சுவிட்டா முன்னாடியே விட்டுருவோம். அப்போயே நிறுத்திடுவார் பாருங்க. இதெல்லாம் நீங்கள் எங்கிட்ட பண்ணாதீங்க ப்ளீஸ். அதனால் நீங்கள் எவ்வளோ விட்டாலும் நான் சொல்லிட்டு தான் இருப்பேன். ஏன்னா கொட்டாவி விட்டால் கற்றது மறக்கும். சார், ஷோ மீ அ ரிசர்ச் பேப்பர் சார், தென் யூ டோன்ட் கிவ் தீஸ் irrelevant ஸ்டேட்மெண்ட்ஸ். நீங்கள் கொட்டாவி விட்டு பாருங்களேன், நீங்கள் எவ்வளோ ஞாபகம் இருக்குது நீங்கள் ஒரு தடவை பார்க்கலாம். அதனால் கொட்டாவி எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, தாமச குணம்ங்கிறது கொட்டாவி, தூக்கம், ஆலசியம். ஆலசியம்னா லெத்தார்ஜி, லேசினஸ், அதெல்லாம் இது கொடுக்கும். இதே ரஜோகுணம் கொஞ்சம் கோவத்தை கொடுக்கும். டக்குன்னு அப்படியே டக்குன்னு கோவம் வந்துடும். பிரம்மாவுக்கு தாமச குணம், சிவபெருமானுக்கு ஓரளவுக்கு ரஜோகுணம். ஆனால் தியாகராஜர் கொஞ்சம் மாற்றி பாடுறார். அது பாட்டாந்தரமாக வந்துடுத்தான்னு தெரியல. சிவுனிக்கு தாமச குணமிச்சி கமல பவுனிக்கு ராஜச குணமொசகி அப்படின்னு அவர் பாடுறார். ஆனால் அடியனுடைய ஒப்பீனியனை கேட்டால், யாரும் கேட்கறதில்ல, கேட்டுவிட்டா மாற்றி வரணும். சிவுனிக்கு ராஜச குணமிச்சி கமல பவுனிக்கு தாமச குணமுசகி சஷி தவுனிக்கு அப்படின்னு எடுத்து, ஏமணி போகடுதுராய ஸ்ரீராமணி ஏமணி போகடுதுரா அப்படின்னு பாடும்போது பாடுறார். பிரம்மாவுக்கு தமோ குணம் உண்டு. ஆனால் இந்த இடத்துல தாமசம்னு சொன்னது டார்க்னஸ். நான் இந்த டார்க்னஸ் எப்படி போக்குறதுனா, லோகத்தில் சொல்லியிருக்கக்கூடிய லோகேஸ்வரனை வச்சு யோசிச்சு பாருங்களேன். நான் இங்கேருந்து பெரிய எல்லோரா, அஜந்தா எல்லோரா கேவ்ஸ்க்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க. உள்ளே போனால் அப்படியே டார்க்காக இருக்குது. ஒரு 1500 வருஷமாக இருட்டாக இருக்குது.
நான் என் கையில் ஒரு டார்ச் எடுத்துன்னு போகிறேன். ஆன் பண்ணால் அப்போ என்ன ஆகிடும்? வெளிச்சம் வந்துடும். 1000 வருஷமாக இருட்டு இருக்கே. 1000 வருஷமாக இருட்டுங்கிறதுக்காக நான் டார்ச் அடித்தா அந்த இருட்டு போகாதுன்னு இல்லை. 1000 வருஷமாக இருந்த இருட்டும் ஓர் ஒளி வெளிச்சத்தினால் போய்விடும் இருட்டு. அதுபோல் ஆழ்வார் சாதிக்கிறார், கேசவா என்ன கெடும் இடையராயவெல்லாம். கேசவான்னு சொல்லிட்டா பல ஜன்மங்களில் பண்ண இருட்டான பாவங்களும் துளைந்து தீரும். அதனால் கேனத்யஜதி மித்ராணி, எதற்காக ஒருவன் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை விட்டு கொடுத்துட்றான்? பொறாமை இல்லையா? ஐயோ நன்னா வந்துட்டானே சார், நான் நினச்சதுக்கு முன்னாடி ஐஎஃப்பி வாஷிங் மிஷின் வாங்கிட்டேன் சார், நான்லாம் இன்னும் டாப் லோடில் தான் போட்டுருக்கேன், இவன் ஃப்ரண்ட் லோடில் போடுறான், அதனால் விட்டாச்சு. லோபாத்யஜதி மித்ராணி கேன ஸ்வர்க்கம் ந கச்சதி. எல்லாம் நல்லவராக இருக்கார், ஆனால் வைகுண்டத்துக்கு மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளம். ஏன்னா கிராண்ட் பேரண்ட்ஸ் டேக்கு உட்காந்து போயின்னு இருக்கார். அதனால் சங்காத் ஸ்வர்க்கம் ந கச்சதி அப்படின்னா அது பண்ணக்கூடாதுங்கிறல, பண்ணணும். தாத்தா பாட்டி கிட்ட தான் ஒரு குழந்தைக்கு ஞானம் கிடைக்கும். ஏன்னா அவளுக்கு அனுபவ ஜனித ஞானம் இல்லையா. அப்பா அம்மாவுக்கு அந்த அனுபவ ஜனிதம் இருக்காது, ஞானம் இருக்குது. அப்பா போஸ்ட் டாக்டரேட்லாம் பண்ணியிருக்காரு, ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. தாத்தா கிட்ட போஸ்ட் டாக்டரேட் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இல்லையா. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அனுபவ ஜனித ஞானம் முக்கியம். ஆனால் அதே சமயத்தில் ரொம்ப அட்டாச்மெண்ட் போய் ஐயோ இந்த பேரனை பார்த்துக்கணும், அதனால் யக்ஷப்பிரஷ்டம் போக முடியாதுன்னு இருக்கக்கூடாது. தாத்தா பேரனையும் கூட்டுன்னு வந்துடணும், பேரனை கொயிட்டாக இருன்னு சொல்லிட்டு கூட்டுன்னு வந்துடணும். பரம பாகவத மௌனி வரச சிவிபாகர சனக சனந்தன தீஷ சுரகிம் புருஷ கனக கஷிபு சுத நாரத தும்புரு பவன சூனு பாலச்சந்திரதர சுக சரோஜ பவ భూసురవరులు పరమ పావనులు ఘనులు శాశ్వతులు కమల భవ సుఖము సదానుభవులుగా ఎందరో మహానుభావులు. As I'm speaking these divine lines of Sri Tyagaraja Swami, I've received the very divine Onavil of Thiruvananthapuram. This is going to be a grand, mega Natya production titled Endaro Mahanubhavulu, a festoon of the devout. We have chosen the inspiring events from the lives of 14 Acharyas, Mahans, who have trod Bharata Bhumi. ದೊಡ್ಡಾಚಾರ್ಯ, ಆದಿಶಂಕರಾಚಾರ್ಯ, ವೇದಾಂತ ದೇಶಿಕ, ಮುತ್ತುಸ್ವಾಮಿ ದೀಕ್ಷಿತ, ಪೋತನ, ಜಯದೇವ, ಆಂಡಾಳ್, ಮೀರಾಬಾಯಿ, ಕಂಬನ್, ತಿರುಮಳಿಸೈ ಪಿರಾನ್, ಭದ್ರಾಚಲ ರಾಮದಾಸು, ಗೋಸ್ವಾಮಿ, ತುಳಸಿದಾಸ, ಪುರಂದರದಾಸ and Tukaram. We have strung it together into a beautiful dance production that is primarily Bharatanatyam based with movements of Odissi, Ghumar and Mohiniyattam, which is going to be multilingual as well with lines chosen from Sanskritam, Marathi, Braj Bhasha, Rajasthani, Telugu, Kannada, Tamil, so many languages put together. I've had the opportunity to work with dancers, Natya gurus of great repertoire in the last 15 years. This is an opportunity for me to have curated the production, to have done the storyboard and narrate the production in English. The choreography is by the very famous, revered Kalaimamani Srimati Anita Guha. The music is by the great-grandson of Subramanya Bharati, a Sangeet Natak Academy awardee, Dr. Rajkumar Bharati. And the soundscape design is by Sri Sai Shravanam, one of the contributing engineers to the award-winning Life of Pi movie. We have all come together to present this grand production Endaro Mahanubhavulu in your city. On the 26th and on the 27th of September at the Prestige Center of Performing Arts in Bengaluru, we are presenting this production. On the 3rd and the 4th of October, we are doing it at the Naradagana Sabha in Chennai. On the 1st of November, we are doing it at the Fine Arts Society, Chembur in Mumbai. And on the 29th of November at Kamani Auditorium in Delhi. Tickets are flying off the shelves. Please be present, buy your tickets and be with your family to watch this, I would say, once in a lifetime event. We are extremely thankful to the title sponsor, to the event sponsor, to the associate sponsors, and to those hands who have supported us. To the all of you, thank you. To the all of you, Vandanamulu, please be present. Namaskar.